வணக்கம். டிடிடிவியின் பிரதான செய்திகளுடன் வாசிக்கும் நான் ஜெயரட்னம் நிக்சன். முதலில் இன்றைய தலைப்புச் செய்திகள். போராட்டங்களை ஒடுக்குவது எமது அணுகுமுறை கிடையாது. ஜனாதிபதி கோத்தபாய ராஜபக்சே திட்டவட்டம். யாழ் மாவட்டத்துக்கு குடிநீர் அறிமுக திட்டத்தை மீண்டும் செயற்படுத்துவதில் அமைச்சர் டக்ளஸ் தேவானந்தா தீவிர முயற்சி. மாகாணங்களுக்கு இடையில் பயணிக்க மணமக்களுக்கு அனுமதி, போலீஸ் ஊடக பேச்சாளர் அறிவிப்பு. கோவிட்-19 கொரோனா தொற்று குணமாகி 2 வாரங்களின் பின்னர் தடுப்பூசிகளை பெற்றுக் கொள்வதே பயனுடையது, பிரதி சுகாதார பணிப்பாளர் நாயகம் அறிவுறுத்து. வங்கி கட்டமைப்பில் வீழ்ச்சி என வெளியாகும் செய்திகள் முற்றிலும் போலியானவை, மத்திய வங்கியின் ஆளுநர் லக்ஷ்மன் தெரிவிப்பு. இனி விரிவான செய்திகள். போராட்டங்களை ஒடுக்குவது தமது அணுகுமுறை கிடையாது என தெரிவித்திருக்கின்ற ஜனாதிபதி கோத்தபாய ராஜபக்ச வீதியில் இறங்கி போராட்டங்களை செய்கின்றவர்களை கைது செய்வதானது அவர்களை ஒடுக்கும் நோக்கில் மேற்கொள்ளப்படவில்லை எனவும் ஜனாதிபதி அவர்கள் சுட்டிக்காட்டியுள்ளார். தென்னிலங்கை நாளிதழ் ஒன்றுக்கு வழங்கிய நேர்காணலில் அவர் இந்த விடயத்தை குறிப்பிட்டிருக்கின்றார். அத்துடன் குறித்த தீர்மானமிக்க தருணத்தில் மருத்துவ நிபுணர்களின் ஆலோசனை வழிகாட்டல்களுக்கு அமைய நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டு வருவதாகவும் அவர் குறிப்பிட்டிருக்கின்றார். மேலும் திருமணம், மரணச்சடங்கு போன்ற மிகவும் இன்றியமையாத மனிதாபிமான தேவைகளின் போது கூட மக்கள் ஒன்று கூடுவது வரையறுக்கப்பட்டிருக்கிறது எனவும் ஜனாதிபதி சுட்டிக்காட்டினார். வெசாக், ஈஸ்டர் போன்ற நிகழ்வுகளின் போது மக்கள் ஒன்று கூட அனுமதிக்கப்படவில்லை எனவும் இது அடக்குமுறை கிடையாது எனவும் அவர் குறிப்பிட்டார். போராட்டங்கள் நடத்துவது மக்களின் உரிமை என்பதில் தமக்கு எவ்வித மாற்று கருத்தும் கிடையாதெனவும் அதற்காக ஜனாதிபதி செயலகத்துக்கு அருகாமையிலேயே ஓர் இடத்தை ஒதுக்கி கொடுத்த ஒரே ஒரு ஜனாதிபதி தாமே எனவும் அவர் குறிப்பிட்டிருக்கின்றார். நல்லாட்சி அரசாங்க காலத்தில் மக்கள் போராட்டங்களை நடத்திய போது தாக்கப்பட்டதாகவும் தற்பொழுது அவ்வாறான ஒரு நிலைமை கிடையாதெனவும் ஜனாதிபதி குறிப்பிட்டார். எதிர்வரும் ஆகஸ்ட் மாதம் அளவில் அதிக எண்ணிக்கையானவர்களுக்கு கோவிட்-19 கொரோனா தடுப்பூசி ஏற்றப்படும் எனவும் அவ்வாறு ஏற்றப்பட்டதின் பின்னர் நாடு முழுமையாக திறக்கப்படும் எனவும் அவர் சுட்டிக்காட்டினார். இந்த விடயம் தொடர்பில் தெளிவுடைய தொழிற்சங்கங்கள் போராட்டங்களை முன்னெடுத்து நாட்டை திறப்பதனை காலம் தாழ்த்த முயற்சிப்பதாகவும் ஜனாதிபதி குற்றம் சுமத்தி இருக்கின்றமை இங்கு குறிப்பிடத்தக்கது. கொழும்பு பங்குச்சந்தையை டிஜிட்டல் மயப்படுத்தலின் 2ஆம் கட்ட செயற்பாடுகளை ஜனாதிபதி கோத்தபாய ராஜபக்ச தலைமையில் ஜனாதிபதி அலுவலகத்தில் அண்மையில் ஆரம்பமானது. முதலீட்டாளர்களின் பங்கு கொடுக்கல் வாங்கல் நடவடிக்கைகளை உடனடியாக உறுதிப்படுத்துவதில் மற்றும் நிறுவன செயற்பாடுகள் குறித்து முதலீட்டாளர்களை அறிவூட்டுதல், முதலீட்டு வாய்ப்புகளை விரிவுபடுத்துதல் உள்ளிட்ட பல்வேறு நன்மைகளை ஏற்படுத்தி கொடுக்கும் நோக்குடன் குறித்த திட்டம் ஆரம்பிக்கப்பட்டிருப்பதாகவும் ஜனாதிபதி தெரிவித்தார். இந்த டிஜிட்டல் மயப்படுத்தல் நடவடிக்கையை தொடர்ந்து முதலீட்டாளர்களுக்கு உலகில் எந்த ஒரு இடத்திலிருந்தும் சிங்களம், தமிழ் அல்லது ஆங்கிலம் ஆகிய மும்மொழிகளில் கொடுக்கல் வாங்கல்களை மேற்கொள்ளுதல், மாதாந்த கூற்றுக்களை பெற்றுக்கொள்ளுதல், தகவல் பரிமாற்றங்களை மேற்கொள்ளுதல் என்பவற்றுடன் உள்நாட்டு நிறுவனங்களால் கணக்குகளை திறப்பதற்கான வாய்ப்புகளும் ஏற்படுத்தி கொடுக்கப்பட்டிருப்பதாகவும் ஜனாதிபதி தெரிவித்தார். இதனிடையே டிஜிட்டல் மயப்படுத்தல் அறிமுகப்படுத்தப்பட்டதை தொடர்ந்து பங்குச்சந்தை விவரங்களை தரவிறக்கம் செய்வது விரைவுபடுத்தப்படுவதால் 65,000 புதிய முதலீட்டாளர்களையும் கடந்து 17,000 புதிய மத்திய வைப்பு திட்ட முறைமை கணக்குகள் அதாவது CDS ஆரம்பிக்கப்பட்டிருப்பதாக பங்குச்சந்தை கட்டுப்பாட்டு அதிகார சபை இதன்போது சுட்டிக்காட்டியிருக்கிறது. முன்பதாக இலங்கை பிணையங்கள் மற்றும் பரிவர்த்தனை ஆணைக்குழு கொழும்பு பங்கு பரிவர்த்தனை CSE மற்றும் இலங்கை மூலதன சந்தை ஆகியவற்றை டிஜிட்டல் மயப்படுத்தும் செயற்பாட்டின் முதல் கட்டம் கடந்த ஆண்டு செப்டம்பர் மாதம் ஆரம்பிக்கப்பட்டிருக்கின்றமை இங்கு குறிப்பிடத்தக்கது. இரணிமடு, கல்மடு, விசுமடு, உடையார்கட்டு போன்ற குளங்களில் இருந்து வழிந்தோடி விரயமாகின்ற நீரை பயன்படுத்தி யாழ் மாவட்டத்துக்கான நன்னீரை பெற்றுக்கொள்ளும் ஆறுமுகம் திட்டத்தினை மீண்டும் செயற்படுத்துவது தொடர்பாக சம்பந்தப்பட்ட தரப்புகளுடன் கடற்றொழில் அமைச்சர் டக்ளஸ் தேவானந்தா அவர்கள் கலந்துரையாடியுள்ளார். குறித்த திட்டம் தொடர்பாக 1962ஆம் ஆண்டு காலப்பகுதியில் பிரஸ்தாபிக்கப்பட்ட போதிலும் ஆணையரவு கடல் நீரேரியில் பருவகால மீன்பிடி தொழிலில் ஈடுபடுவோரின் எதிர்ப்பின் காரணமாக கைவிடப்பட்டிருந்தது. இந்த நிலையில் குறித்த திட்டத்தில் மாற்றங்களை ஏற்படுத்தி ஆணையரவு கடல் நீரேரியில் 23 வீதமான பகுதியை மறைத்து அணை அமைத்து திட்டத்தினை முன்னெடுப்பது தொடர்பாக தற்போதைய அரசாங்கத்தினால் பிரஸ்தாபிக்கப்பட்டு வருகிறது.
இந்த நிலையில் பிரதேச மக்கள் மற்றும் சம்பந்தப்பட்ட தரப்புகளுக்கு புதிய திட்டம் தொடர்பாக தெளிவுபடுத்தி கருத்துக்களை அறிந்து கொள்ளும் வகையில் இன்றைய கலந்துரையாடல் இடம்பெற்றது. இதன்போது நெதர்லாந்து அரசாங்கத்தின் ஒத்துழைப்புடன் மறுசீரமைக்கப்பட்ட திட்டம் தொடர்பாக கிளிநொச்சி பிராந்திய பிரதி நீர்ப்பாசன பணிப்பாளர் த ராஜகோபு அவர்களினால் தெளிவுபடுத்தப்பட்டிருந்தமை இங்கு குறிப்பிடத்தக்கது. சந்தர்ப்பங்களை சரியாக பயன்படுத்திக் கொள்ள தவறும் பட்சத்தில் வளங்களை இழக்கும் சூழல் ஏற்படக்கூடும் என்று தெரிவித்திருக்கின்ற கடற்றொழில் அமைச்சர் டக்ளஸ் தேவானந்தா, வெளியாரின் முதலீடுகளும் தொழில்நுட்ப அனுபவங்களும் எமது மக்களின் வாழ்வியலை வலுப்படுத்துமாயின் அவை வரவேற்கப்பட வேண்டும் எனவும் அமைச்சர் தெரிவித்தார். கிளிநொச்சி மாவட்ட செயலகத்தில் இன்று இடம்பெற்ற கடற்றொழில் மற்றும் நீர் வேளாண்மை செயற்பாடுகள் தொடர்பான கலந்துரையாடலின் போதே அமைச்சர் அவர்கள் மேற்கண்டவாறு குறிப்பிட்டார். கிளிநொச்சி மாவட்ட செயலகத்தில் இடம்பெற்ற கலந்துரையாடல் தொடர்பாக இடம்பெற்ற பத்திரிகையாளர் சந்திப்பு பார்த்து கொண்டிருக்கும் செய்தி அறிக்கையின் பின்னர் நீங்கள் காணலாம். இதேவேளை முல்லைத்தீவு நாயாறு பிரதேசத்தில் தனிமைப்படுத்தப்பட்டுள்ள வெளிமாவட்ட கடற்றொழிலாளர்களின் நலன் தொடர்பாக கடற்றொழில் அமைச்சர் டக்ளஸ் தேவானந்தா சம்பந்தப்பட்ட தரப்பினருடன் கலந்துரையாடியுள்ளார். மேலும் சுகாதார நடைமுறைகளை பின்பற்றி கடற்றொழில் செயற்பாடுகளில் ஈடுபடுவதற்கான அனுமதியை பெற்றுத்தருமாறு வெளிமாவட்ட கடற்றொழிலாளர்களினால் முன்வைக்கப்பட்டுள்ள கோரிக்கை தொடர்பாக ஆராய்ந்து தீர்மானிக்கப்படும் எனவும் கடற்றொழில் அமைச்சர் டக்ளஸ் தேவானந்தா தெரிவித்திருக்கின்றமை குறிப்பிடத்தக்கது. இதனிடையே கிளிநொச்சி அறிவியல் நகரில் அமைந்துள்ள யாழ் பல்கலைக்கழக வளாகத்தில் அமைந்துள்ள புலிக்குளத்தை புனரமைப்பதற்கு அரசாங்கம் தீர்மானித்திருக்கின்ற நிலையில் புனரமைப்பு பணிகளின் போது கவனத்தில் கொள்ளப்பட வேண்டிய விடயங்கள் தொடர்பாக கடற்றொழில் அமைச்சர் டக்ளஸ் தேவானந்தா தலைமையில் ஆராயப்பட்டிருக்கிறது. கிளிநொச்சி மாவட்ட செயலகத்தில் இன்று நடைபெற்ற குறித்த கலந்துரையாடலில் பல்கலைக்கழக சமூகத்தினர் மற்றும் துறைசார் அதிகாரிகளும் கலந்து கொண்டிருந்தமை இங்கு குறிப்பிடத்தக்கது. எதிர்வரும் பெரும்போகத்தில் மேற்கொள்ளப்பட இருக்கின்ற நெற்செய்கைக்கான விவசாய சேதன உரத்தை தயாரித்து பயன்படுத்துவதற்காக விவசாயிகளுக்கு ஊக்குவிப்பு கொடுப்பனவை வழங்குவதற்கு அமைச்சரவை அனுமதி வழங்கியிருக்கிறது. கமத்தொழில் அமைச்சர் மகிந்தானந்த அலத்கமகே முன்வைத்த யோசனைக்கு அமைச்சரவை அனுமதி அளித்திருக்கிறது. இதற்கமைய சேதன உரத்தை தயாரிப்பதற்கு ஒரு ஹெக்டேருக்கு 12,500 ரூபாய் வீதம் அதிகபட்சமாக 2 ஹெக்டேர்களுக்கு வழங்குவதற்கு தீர்மானிக்கப்பட்டிருக்கிறது. பெரும்போகத்திற்காக 8 லட்சம் ஹெக்டேயர்கள் அளவில் நெற்செய்கைக்கான சேதன உரத்தை தயாரித்துக் கொள்வதற்காக கமத்தொழில் அமைச்சு இந்த வேலை திட்டத்தினை தயாரித்திருக்கிறது. கமநல சேவைகள் திணைக்களத்தின் வழிகாட்டலின் அடிப்படையில் விவசாயிகள் தரமான சேதன உரத்தை தயாரிப்பதற்கும் அனுமதி பத்திர உற்பத்தியாளர்களால் உற்பத்தி செய்யப்படும் சேதன பசலையின் அளவுகளை அதிகரிப்பதற்கும் தேவையான நடவடிக்கைகள் தற்போது மேற்கொள்ளப்பட்டிருக்கின்றன. இதன்படி சேதன உரத்தை தயாரிப்பதற்காக விவசாயிகளுக்கான குறித்த ஊக்குவிப்பு கொடுப்பனவு வழங்கப்படும் என அறிவிக்கப்பட்டிருக்கின்றமை இங்கு குறிப்பிடத்தக்கது. இவ்வருடத்திற்கான தரம் 5 புலமைப்பரிசில் பரீட்சை மற்றும் கல்வி பொதுத்தராதர உயர்தர பரீட்சைகள் நடத்தப்படும் நாட்கள் தொடர்பில் எதிர்வரும் நாட்களில் அறிவிப்பு ஒன்றை வெளியிட இருப்பதாக கல்வி அமைச்சர் பேராசிரியர் ஜேஎல் பீரிஸ் குறிப்பிட்டிருக்கின்றார். மாகாண கல்வி பணிப்பாளர்கள், அதிபர்கள் மற்றும் ஆசிரியர்களுடன் கலந்துரையாடல் ஒன்றை மேற்கொண்டு இது தொடர்பில் தீர்மானம் எடுக்க இருப்பதாக அவர் மேலும் குறிப்பிட்டிருக்கின்றார். இதேவேளை கல்வி சேவைகளுக்காக புதிதாக 20 தொலைக்காட்சி அலைவரிசைகளை ஆரம்பிக்க திட்டமிடப்பட்டிருப்பதாக ஊடகத்துறை அமைச்சரும் ஊடக பேச்சாளருமான கெகலிய ராம்புக்வேல குறிப்பிட்டிருக்கின்றார். அத்துடன் இந்த திட்டத்தின் கீழ் தரம் 1 முதல் 13 வரையிலான வகுப்புகளுக்காக 13 தொலைக்காட்சி அலைவரிசைகளும், பிரிவினா கல்விக்காக 2 தொலைக்காட்சி அலைவரிசைகளும் ஆரம்பிக்கப்பட இருக்கின்றன. அண்மையில் கண்டி குண்டசாலை பிரதேச செயலகத்தில் இடம்பெற்ற சமுர்த்தி புலமைப்பரிசில் வழங்கல் நிகழ்வில் கலந்து கொண்டு உரையாற்றும் போதே அவர் இவ்வாறு குறிப்பிட்டிருக்கின்றார். மேலும் நாட்டின் மாணவர்களினது கல்வியை வீழ்ச்சியடைய செய்யாமல் கவனித்துக் கொள்வது அரசாங்கத்தினது கடமையாகும் என தெரிவித்திருக்கின்ற அமைச்சர், கல்வி ஒரு நாட்டின் முதுகெலும்பு என்றும் எந்த சவால்கள் வந்தாலும் அதனை நிவர்த்திக்கும் பொறுப்பை அரசாங்கம் ஏற்றுக்கொள்ளும் எனவும் அவர் குறிப்பிட்டிருக்கின்றார். இது இவ்வாறு இருக்க இணையவழி கற்றல் செயற்பாடுகளில் அதிக நேரம் ஈடுபடும் மாணவர்கள் கண் பார்வை குறைபாடு மற்றும் மன உளைச்சல் போன்றவற்றை அதனுடைய நிலைமைகளுக்கு உள்ளாக்குவது அதிகரித்திருப்பதாக மாத்தறை பொது வைத்தியசாலையின் சிரேஷ்ட கண் சத்திர சிகிச்சை நிபுணர் பிரியங்க தெரிவித்திருக்கின்றார். அண்மைய காலங்களில் அதிகளவான பாடசாலை மாணவர்கள் கண் சிகிச்சை நிலையங்களுக்கு பிரவேசிப்பதை அவதானிக்கக்கூடியதாக இருப்பதாகவும் அவர் குறிப்பிட்டிருக்கின்றார். இலங்கையின் ஜிஎஸ்பி வரிச்சலுகைகளுக்கு ஆபத்து எதுவும் இல்லை என வெளிவிவகார அமைச்சர் தினேஷ் குணவர்த்தன குறிப்பிட்டிருக்கின்றார். ஐரோப்பிய ஒன்றியம் ஜிஎஸ்பி வரிச்சலுகையை இடைநிறுத்தியிருக்கிறது என்ற அச்சத்தை அரசாங்க விரோத சக்திகளை பரப்புகின்றார்கள் எனவும் அவர் குற்றம் சாட்டியிருக்கின்றார்.
மனித உரிமை ஆணைக்குழு ஊடாக எங்கள் படையினரை சர்வதேச நீதிமன்றத்தில் நிறுத்துவதற்கான பரப்புரைகளில் ஈடுபட்டவர்களே தற்போது ஜிஎஸ்பி வரிச்சலுகை குறித்த பிரச்சாரத்தில் ஈடுபட்டு கதைகளை பரப்புகின்றார்கள் எனவும் அமைச்சர் தெரிவித்தார். நாங்கள் ஐரோப்பிய ஒன்றியத்துடன் பேச்சுவார்த்தைகளை ஆரம்பித்திருக்கின்றோம். ஜிஎஸ்பி வரிச்சலுகையை இழக்கும் எந்த ஆபத்தும் இல்லை எனவும் அமைச்சர் மேலும் தெரிவித்தார். திருமண பந்தத்தில் இணையவுள்ள மணமகன் மற்றும் மணப்பெண் ஆகியோர் வெவ்வேறு மாகாணங்களில் வசிப்பவர்களாயின் பயண கட்டுப்பாடின் போது அவர்கள் மாகாணங்களுக்கிடையில் பயணிப்பதற்கான விசேட அனுமதி வழங்கப்பட்டிருப்பதாக போலீஸ் ஊடக பேச்சாளர் சிரேஷ்ட பிரதி போலீஸ் மா அதிபருமான அஜித் ரோஹன குறிப்பிட்டிருக்கின்றார். பயண கட்டுப்பாடுகளின் போது திருமண நிகழ்வுகளை நடத்துவதில் ஏற்பட்ட சிக்கல்களை கருத்தில் கொண்டு இந்த அனுமதி வழங்கப்பட்டிருப்பதாகவும் அவர் தெரிவித்தார். அத்துடன் மணமகன் மற்றும் மணப்பெண் ஆகியோரின் பெற்றோர்களும் மாகாணங்களுக்கிடையில் பயணிக்க முடியும் என்றும் அது தொடர்பில் போக்குவரத்து கடமையில் ஈடுபட்டுள்ள போலீசாரிடம் தெளிவுபடுத்துமாறும் போலீஸ் ஊடக பேச்சாளர் பொதுமக்களிடம் கோரிக்கை விடுத்திருக்கின்றமை இங்கு குறிப்பிடத்தக்கது. இதேவேளை மாகாணங்களுக்கிடையில் மட்டுப்படுத்தப்பட்ட அளவில் நாளை 14ஆம் நாள் முதல் பேருந்து சேவை முன்னெடுக்கப்பட இருப்பதாக போக்குவரத்து ராஜாங்க அமைச்சர் திலும் அமனுகம குறிப்பிட்டிருக்கின்றார். அத்துடன் இதற்கு கோவிட்-19 கொரோனா ஒழிப்பு தேசிய செயலணியின் அனுமதி கிடைத்திருப்பதாகவும் அவர் தெரிவித்தார். அதன் அடிப்படையில் அரசு மற்றும் தனியார் பிரிவுகளில் அத்தியாவசிய சேவை நிமித்தம் செல்கின்றவர்கள் மாத்திரமே இவற்றில் பயணிக்க முடியும் என போக்குவரத்து ராஜாங்க அமைச்சர் திலும் அமனுகம சுட்டிக்காட்டினார். இதே நேரம் பயணிகள் அரசு அல்லது தனியார் நிறுவனங்களின் அடையாள அட்டை அல்லது தாம் செல்லும் பணி தொடர்பிலான ஆவணத்தை வைத்திருக்க வேண்டும் எனவும் ராஜாங்க அமைச்சர் மேலும் தெரிவித்திருக்கின்றமை குறிப்பிடத்தக்கது. இதனிடையே நாட்டில் டெல்டா பிறழ்வு தொற்றுக்குள்ளான 24 நோயாளர்கள் இதுவேளையில் அடையாளம் காணப்பட்டிருப்பதாக சுகாதார சேவைகள் பணிப்பாளர் நாயகம் அசேல குணவர்த்தன குறிப்பிட்டிருக்கின்றார். அதுடன் கோவிட்-19 கொரோனா தொற்றிலிருந்து பாதுகாப்பு பெறுவதற்கு பொதுமக்கள் உரிய சுகாதார நடைமுறைகளை பின்பற்ற வேண்டும் எனவும் அவர் வலியுறுத்தியிருக்கின்றார். இதனிடையே நாட்டில் டெல்டா வைரஸ் பிறழ்வு பரவியுள்ளமை தொடர்பில் ஆராய்வதற்காக மற்றொரு ஆய்வு முன்னெடுக்கப்பட்டிருப்பதாக ஸ்ரீ ஜெயவர்த்தனபுர பல்கலைக்கழகம் தெரிவித்திருக்கிறது. சுகாதார அமைச்சினால் வழங்கப்பட்டிருக்கின்ற கோவிட்-19 கொரோனா நோயாளிகளின் 96 உயிர் மாதிரிகளை கொண்டு இந்த ஆய்வு ஆரம்பிக்கப்பட்டிருப்பதாக ஸ்ரீ ஜெயவர்த்தனபுர பல்கலைக்கழகத்தின் ஒவ்வாமை நீர்ப்பீடனம் உயிரணு தொடர்பான கெக்க நிறுவனத்தின் பணிப்பாளர் கலாநிதி சந்திம ஜீவசுந்தர குறிப்பிட்டிருக்கின்றார். அதுடன் நாட்டின் வெவ்வேறு பகுதிகளில் இந்த மாதிரிகள் எடுமாறாக பெற்றுக் கொள்ளப்பட்டிருக்கின்றன. இந்த ஆய்வுகளின் முடிவுகளை இன்னும் ஒரு வாரத்தில் வெளியிட எதிர்பார்த்திருப்பதாகவும் ஸ்ரீ ஜெயவர்த்தனபுர பல்கலைக்கழகத்தின் ஒவ்வாமை நீர்ப்பீடனம் உயிரணு தொடர்பான கெக்க நிறுவனத்தின் பணிப்பாளர் கலாநிதி சந்திம ஜீவந்தர தெரிவித்திருக்கின்றமை இங்கு குறிப்பிடத்தக்கது. இலங்கையில் மின்சார வாகனங்களின் பயன்பாட்டை ஊக்குவிப்பதற்கான மூலோபாய திட்டம் ஒன்றை தயாரிக்க சுற்றுச்சூழல் அமைச்சர் அளித்த தீர்மானத்துக்கு அமைச்சரவை அனுமதி அளித்திருக்கிறது. மோட்டார் போக்குவரத்து திணைக்களத்தின் தகவலின்படி 2020ஆம் ஆண்டின் இறுதிக்குள் பதிவு செய்யப்பட்ட மோட்டார் வாகனங்களின் எண்ணிக்கை 8 மில்லியனை தாண்டியுள்ளது. அந்த வாகனங்களின் கணிசமானவை 10 ஆண்டுகளுக்கும் அதிகமானவை. இதுபோன்ற பழைய வாகனங்களை முறையாக பராமரிக்காமை தீங்கு விளைவிக்கும் வாயு வெளியேற்றத்துக்கு வழிவகுக்கிறது என்பது கண்டறியப்பட்டிருக்கிறது. இலங்கையில் 60% வளி மாசடைதல் வாகன புகைகளால் ஏற்படுகிறது என்பதை மொரட்டுவ பல்கலைக்கழகம் வேறு சில நிறுவனங்களுடன் மேற்கொண்ட பல ஆராய்ச்சிகளில் உறுதிப்படுத்தப்பட்டிருக்கிறது. அந்த வகையில் புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி திட்டங்களை உடனடியாக செயல்படுத்துவது அரசாங்கம் எடுக்க வேண்டிய முக்கிய நடவடிக்கைகளில் ஒன்றாகும் என்பதால் புதுப்பிக்கத்தக்க சக்தியை வாகன நடவடிக்கைகளுக்கு பயன்படுத்த கவனம் செலுத்தப்பட்டிருக்கின்றமை இங்கு குறிப்பிடத்தக்கது. கோவிட்-19 கொரோனா தொற்றுக்குள்ளானவர்கள் மற்றும் தொற்று குணமாகி 2 வாரங்களின் பின்னர் தடுப்பூசிகளை பெற்றுக்கொள்வதே பயனுடையதாக அமையும் என பிரதி சுகாதார பணிப்பாளர் நாயகம் விசேட வைத்திய நிபுணர் கேமந்த கேரத் குறிப்பிட்டிருக்கின்றார். சுகாதார அமைச்சகத்தில் இடம்பெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் உரையாற்றும் போதே கேமந்த கேரத் இவ்வாறு தெரிவித்திருக்கின்றார். இது தொடர்பில் அவர் மேலும் தெரிவிக்கையில், கோவிட்-19 கொரோனா தொற்றுக்குள்ளானவர்கள் தடுப்பூசிகளை பெற்றுக்கொள்வதில் எவ்வித சிக்கல்களும் இல்லை. ஆனால் தொற்று அறிகுறிகளுடன் அல்லது தொற்றுக்கு சிகிச்சை பெற்று வரும் சூழலில் தடுப்பூசிகளை பெற்றுக்கொள்ள வேண்டாம். அதன் அடிப்படையில் கோவிட்-19 கொரோனா தொற்றுக்கு சிகிச்சை பெற்று சுகமடைந்து 2 வாரங்களின் பின்னர் தடுப்பூசியை பெற்றுக்கொள்வதே பயனுடையதாக அமையும். அவ்வாறு தடுப்பூசிகளை பெற்றுக்கொண்டால் மாத்திரமே உரிய வகையில் எதிர்ப்பு சக்தி உடலில் உருவாகும் என்று விசேட வைத்திய நிபுணர் கேமந்த கேரத் தெரிவித்திருக்கின்றமை இங்கு குறிப்பிடத்தக்கது. இதேவேளை கோவிட்-19 கொரோனா தொற்று உறுதி செய்யப்பட்டவர்களுடைய எண்ணிக்கையில் அதிகரிப்பு ஏற்பட்டிருப்பதாக ராணுவ தளபதி ஜெனரல் சவேந்திர சில்வா குறிப்பிட்டிருக்கின்றார். இதற்கமைய கடந்த 24 மணி நேரத்தில் மாத்திரம் நாட்டில் 1488 பேருக்கு கோவிட்-19 கொரோனா தொற்று உறுதிப்படுத்தப்பட்டிருக்கிறது.
குறிப்பிட்டிருக்கிறது. இதன் காரணமாக மொத்த கொரோனா தொற்றாளர்களுடைய எண்ணிக்கை 2,75,458 அதிகரித்திருக்கிறது. இதேவேளை கோவிட்-19 கொரோனா தொற்றிலிருந்து மேலும் 1,804 பேர் பூரணமாக குணமடைந்து வீடுகளுக்கு திரும்பியிருப்பதாக சுகாதார அமைச்சு குறிப்பிட்டிருக்கிறது. இதையடுத்து கோவிட்-19 கொரோனா தொற்றிலிருந்து பூரணமாக குணமடைந்தவர்களுடைய எண்ணிக்கை 2,46,241 அதிகரித்திருக்கிறது. இதேவேளை கடந்த 11ஆம் நாள் நாட்டில் மேலும் 31 பேர் கோவிட்-19 கொரோனா தொற்றுக்குள்ளாகி மரணம் அடைந்திருக்கின்றமையை சுகாதார சேவைகள் பணிப்பாளர் நாயகம் உறுதிப்படுத்தியிருக்கின்றார். 16 ஆண்களும் 15 பெண்களுமே இவ்வாறு மரணமடைந்திருப்பதாக அரசாங்க தகவல் திணைக்களம் வெளியிட்டிருக்கின்ற அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இதற்குமே நாட்டில் கோவிட்-19 கொரோனா தொற்றுக்கு உள்ளாகி மரணமடைந்தோர் எண்ணிக்கை 3,533 அதிகரித்திருக்கிறது. இந்த நிலையில் யாழ்ப்பாணத்தில் தற்போது முன்னெடுக்கப்பட்டு வருகின்ற 2ஆம் கட்டத்திற்கான முதல் டோஸ் தடுப்பூசியை 50,682 பேர் இதுவரை பெற்றுக் கொண்டிருக்கின்றார்கள். கடந்த திங்கட்கிழமை முதல் 2ஆம் கட்டத்திற்கான முதல் டோஸ் தடுப்பூசி வழங்கும் செயற்திட்டம் யாழ்ப்பாணத்தில் முன்னெடுக்கப்பட்டு வருகிறது. இதேவேளை நேற்றைய தினமும் கோவிட்-19 கொரோனாவுக்கான சைனோபாம் தடுப்பூசியை 1,825 பேர் பெற்றுக்கொண்டமை குறிப்பிடத்தக்கது. வங்கி கட்டமைப்பில் வீழ்ச்சி ஏற்படும் என வெளியாகும் செய்திகள் முற்றிலும் போலியானது என இலங்கை மத்திய வங்கியின் ஆளுநர் லக்ஷ்மன் தெரிவித்திருக்கின்றார். அதுடன் வணிக வங்கிகள் வலுவான நிலையில் இருப்பதாகவும் அவர் குறிப்பிட்டிருக்கின்றார். மேலும் அந்த வங்கிகள் தொடர்பில் தொடர்ந்தும் கண்காணித்து வருவதாக மத்திய வங்கியின் ஆளுநர் மேலும் குறிப்பிட்டிருக்கின்றார். தற்போதைய கொள்கை வட்டி விகிதங்களை நிலையானதாக வைக்க மத்திய வங்கி அண்மையில் தீர்மானித்திருக்கிறது. இந்த ஆண்டின் முதல் காலாண்டில் எதிர்பார்த்த வளர்ச்சியை விட நாட்டின் பொருளாதாரம் அதிக வளர்ச்சியை காட்டியிருந்ததாக அந்த வங்கி குறிப்பிட்டிருக்கிறது. தடுப்பூசி செயல்முறை மற்றும் பயண கட்டுப்பாடுகளை நீக்குவதனூடாக கோவிட்-19 கொரோனா அலையினால் பொருளாதாரத்துக்கு ஏற்பட்ட தாக்கம் குறைவடையக்கூடும் என மத்திய வங்கி எதிர்பார்ப்பு வெளியிட்டிருக்கின்றமை இங்கு குறிப்பிடத்தக்கது. எக்ஸ்பிரஸ் பேர்ல் கப்பலினால் ஏற்பட்ட பாதிப்பினால் நட்டஈடு பெறும் நடவடிக்கைகளுக்காக சர்வதேச சட்ட நிறுவனத்தின் ஒத்துழைப்பை பெற்றுக்கொள்ள நிதியமைச்சர் தீர்மானித்திருப்பதாக நிதியமைச்சர் அலி சப்ரி குறிப்பிட்டிருக்கின்றார். குறித்த கப்பலினால் ஏற்பட்ட பாதிப்பு மற்றும் அதற்கான நட்ட ஈட்டை பெற்றுக்கொள்வதற்கான நடைமுறை தொடர்பில் கலந்துரையாடுவதற்காக நியமிக்கப்பட்ட அமைச்சரவை உபகுழுவிலும் இதுகுறித்து அவதானம் செலுத்தப்பட்டிருப்பதாகவும் அவர் குறிப்பிட்டிருக்கின்றார். முன்பதாக கடந்த மே மாதம் 20ஆம் நாள் கொழும்பு துறைமுகத்துக்கு அருகில் இருக்கின்ற கடற்பகுதியில் தீ பரவலுக்குள்ளான எக்ஸ்பிரஸ் பேர்ல் கப்பலினால் மேற்கு கடல்வளம் பாதிக்கப்பட்டிருப்பதுடன் மீனவர்களும் இன்னல்களுக்கு முகம் கொடுத்திருக்கின்றமை இங்கு குறிப்பிடத்தக்கது. இலங்கை வவுனியா பல்கலைக்கழகத்தின் முதலாவது துணைவேந்தராக யாழ்ப்பாண பல்கலைக்கழக வவுனியா வளாகத்தின் முதல்வர் கலாநிதி மங்களேஸ்வரன் ஜனாதிபதி கோட்டபாய ராஜபக்ச அவர்களினால் நியமிக்கப்பட்டிருக்கின்றார். இதுவரை காலமும் யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்தின் வளாகமாக இயங்கி வந்த யாழ்ப்பாண பல்கலைக்கழக வவுனியா வளாகம் எதிர்வரும் ஆகஸ்ட் 1ஆம் நாள் முதல் இலங்கை வவுனியா பல்கலைக்கழகம் என தரம் உயரும் என கல்வி அமைச்சர் பேராசிரியர் ஜி.எல். பீரிஸ் அவர்களினால் கடந்த மாதம் அறிவிக்கப்பட்டிருந்தது. அதன்படி இலங்கை வவுனியா பல்கலைக்கழகத்தை ஸ்தாபிப்பதற்கான முன்னேற்பாடுகள் இடம்பெற்று வருகின்றன. அதன் ஒரு நிலையாக யாழ்ப்பாண பல்கலைக்கழக வவுனியா வளாகத்தின் முதல்வர் கலாநிதி மங்களேஸ்வரன் முதலாவது துணைவேந்தராக நியமிக்கப்பட்டிருக்கின்றார். கட்டுகஸ்தோட்ட குருநாகல் வீதியில் கனரக வாகனங்களில் பயணிப்பதை தவிர்க்குமாறு தேசிய அனர்த்த முகாமைத்துவ நிலையம் வேண்டுகோள் ஒன்றை விடுத்திருக்கிறது. குருநாகல் கண்டி வீதியில் கட்டுகஸ்தோட்ட முச்சந்தைக்கு 2 கிலோமீட்டர் தொலைவில் நிர்மாணிக்கப்பட்டு வரும் 5 மாடி கட்டிடம் ஒன்று நேற்று மாலை தாளிறங்கியிருப்பதாக நிலையம் குறிப்பிட்டிருக்கிறது. இதனால் மறு அறிவித்தல் வரை கட்டுகஸ்தோட்ட குருநாகல் வீதியில் கனரக வாகன போக்குவரத்தில் இருந்து விலகி இருக்குமாறு பொதுமக்களிடம் கோரிக்கை விடுக்கப்பட்டிருக்கிறது. கட்டிடம் தாளிறங்கி இருக்கின்றமையினால் எவ்வித மரணங்களும் பதிவாகவில்லை. இந்த சம்பவத்தினால் குறித்த வீதியில் ஒரு பகுதி சேதமடைந்திருப்பதாக செய்திகள் வெளியாக இருக்கின்றன. இலங்கைக்கு மேலும் ஒரு தொகை சைனோபாம் தடுப்பூசிகள் கிடைக்கப்பெற்றிருக்கின்றன. அதன்படி 10 லட்சம் சைனோபாம் தடுப்பூசிகளுடன் ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸ் விமானம் ஒன்று இன்று காலை நாட்டை வந்தடைந்திருக்கிறது. இதேவேளை நேற்று முன்தினம் 20 லட்சம் சைனோபாம் தடுப்பூசிகள் இலங்கைக்கு கிடைக்கப்பெற்றிருக்கின்றன. இவற்றில் 5 லட்சம் தடுப்பூசிகளை கம்பகா மாவட்டத்துக்கும் 3 லட்சம் தடுப்பூசிகளை களுத்துறை மாவட்டத்துக்கும் வழங்கப்பட இருக்கின்றன. அத்துடன் நுவரேலியா, பதுளை, மாத்தளை, அனுராதபுரம், காலி, மாத்தறை, ஹம்பாந்தோட்டை ஆகிய மாவட்டங்களுக்கு தலா 1 லட்சம் சைனோபாம் தடுப்பூசிகள் வீதம் வழங்கப்பட இருப்பதாக ராஜாங்க அமைச்சர் சன்ன ஜெயசுமன தெரிவித்திருக்கின்றார்.
தீவிரமாக பரவி வரும் கோவிட்-19 கொரோனா தொற்று காரணமாக இலங்கை உட்பட 3 நாடுகளுக்கான பயணத் தடையை ஐக்கிய அரபு எமிரேட்ஸ் மேலும் நீடித்திருக்கிறது. இதன்படி இலங்கை, பாகிஸ்தான் மற்றும் பங்களாதேஷ் ஆகிய நாடுகளுக்கான பயணத்தடையே நீடிக்கப்பட்டிருக்கிறது. இந்த பயணத்தடை எதிர்வரும் 21ஆம் நாள் வரை நீடிக்கப்பட்டிருப்பதாகவும் தெரிவிக்கப்படுகிறது. குறித்த 3 நாடுகளில் இருந்து வரும் பயணிகள் 21ஆம் நாள் வரை ஐக்கிய அரபு எமிரேட்ஸ் செல்ல அனுமதிக்கப்பட மாட்டார்கள் எனவும் அறிவிக்கப்பட்டிருக்கிறது. எனினும் இந்த தடை ஐக்கிய அரபு அமீரக பிரஜைகள், ஐக்கிய அரபு எமிரேட்ஸ் விசா வைத்திருப்பவர்கள் மற்றும் வெளிநாட்டு ராஜதந்திரிகளுக்கு பொருந்தாது எனவும் தெரிவிக்கப்படுகிறது. அந்த செய்தியின் பார்வையோடு உள்ளூர் செய்திகளை நிறைவுக்கு கொண்டு வந்து சிறிய விளம்பர இடைவெளியை தொடர்ந்து ஏனைய செய்திகளுக்கு வரலாம்.